எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பாக்குறதுக்கே செம்ம கியூட்டா பப்ளியா இருக்க 20 வயசான நம்ம ஹீரோயின் தன்னோட கட்டாய கல்யாணத்துல விருப்பம் இல்லாம எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஏன்னா அந்த ஊரோட வயசான தலைவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிதான் அவங்க சொந்தக்காரன் ஒருத்தன் நிறையவே காசு வாங்கியிருப்பான். சோ இப்ப மட்டும் நீ எனக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கலனா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிரும்னு சொல்லி ஊர் தலைவர் மிரட்ட எல்லாரும் சேர்ந்து வெறி கொண்ட வேங்கையா ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்ம பணக்கார ஹீரோ ஒரு முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை விசிட் பண்ணிட்டு இருக்கும் போது அதிரடியா அங்க வந்து இறங்குற அவரோட பாட்டி கையில வச்சிருக்க தடியால அடி சாத்துன்னு சாத்தி, நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா வேணா எழுந்துட்டு போ, பட் உனக்கு 30 வயசு ஆகிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, எனக்கு என் கொள்ளு பேர பசங்களை பார்க்க ஆசை இருக்காதா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பிசினஸ் கம்பெனின்னு இதை கட்டிட்டே அழுதுட்டு இருக்க போறேன்னு கேட்க பாட்டி அது வந்துன்னு நம்ம ஆள ஆரம்பிக்கும் போது ஓடி வந்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறச்ச கரெக்டா நம்ம ஹீரோ கேட்ச் பண்ணிடுறான். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்கவும், அடே அது ஏன் வீட்டு பொண்ணுடான்னு சொல்லி சொந்தக்காரன் கையை பிடிச்சு இழுத்துறான். செல்லம், என்ன உனக்கு பிடிக்கலையா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு அந்த வயசான தலைவர் சொல்ல, உனக்கு எப்படியும் என்னோட தாத்தா வயசு இருக்கும், அப்புறம் எப்படி என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியும், நீ எனக்கு வேண்டாம், நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி வேற வழி இல்லாம ஹீரோயின் பக்கத்துல நிக்கிற ஹீரோவை கை காட்டிடுறா. அடடே இதானா விஷயம், இந்த பொண்ணுக்காக தான் இத்தனை வருஷமா மேரேஜ் பண்ணிக்காம இருந்தியான்னு பாட்டி கேட்க, ஐயோ அதெல்லாம் இல்லைன்னு ஹீரோ சொல்ல பாட்டி அப்படியே மயங்கி விழற மாதிரி, ஏன்டா இப்படி பண்ற, எனக்கே உடம்பு சரியில்லை, இப்படி அதிர்ச்சியெல்லாம் கொடுக்காத, இந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல், பார்க்க எவ்வளோ கியூட்டா அழகா இருக்கா, பேசாம மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை ஆரம்பின்னு சொல்லவும், இது என்ன புது கதையா இருக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எங்க ஊர் பிரசிடென்ட் 10,000 ரூபாய் டவுரி கொடுத்திருக்காருன்னு சொந்தக்காரன் சொல்லவும், அவ்வளோதானா, இந்த பொண்ணோட அழகுக்கு 10,000 ரூபாய்லாம் பத்தாது, நான் 15 லட்சம் ரூபாய் தர ரெடியா இருக்கேன், பாப்பா ஓகேனா சொல்லு, என்னோட பேரனை நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு பாட்டி அப்ரோச் பண்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் அதிர்ச்சி ஆனாலோ இல்லையோ கூட வந்திருந்த சொந்தக்காரன், வாவ் இது செம்ம ஆஃபரா இருக்கே, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த காசை வாங்க வரவும், என்னடா பொண்ணை வச்சு பிசினஸ் பண்ண பாக்குறீங்களா, இது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருங்க, இல்ல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி ஹீரோ மிரட்டவும், பயந்து போய் ஊருக்காரனுங்களாம் துண்டக்கானும் துணிய காணும்னு ஓடிடுறானுங்க. அப்புறம் என்ன, பாட்டி கட்டாயத்தினால ஹீரோ ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளியில வரும்போது, நீ தான் எங்க குடும்பத்தோட அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க போறேன்னு சொல்லி பாட்டி அவங்க குடும்பத்துக்கே ரொம்ப பாரம்பரியமான எக்ஸ்பென்சிவான ஒரு பிரேஸ்லெட்டை ஹீரோயின் கையில போட்டு விடுறாங்க. இந்த பொண்ணு காசுக்காக தான் நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டா போல, சோ இவளை பத்தின உண்மைகள் தெரியற வரைக்கும் நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோங்கிறத இவளுக்கு தெரியப்படுத்த கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ, என்னோட பாட்டிக்கு மண்டையில கொஞ்சம் கோளாறு, சோ சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் பேசுவாங்க, அதெல்லாம் நம்பிராத, இப்போதைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க தான் இந்த ஊர்லயே நம்பர் 1 பணக்கார ஃபேமிலி நம்பிட்டு இருக்காங்க, சோ ராயல் ஃபேமிலி அது இதுன்னு கதை விட்டாலும் நீ எக்காரணத்தை கொண்டும் நம்பிராத, நான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, ஒரு கட்டடத்துல கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிடுறான். இதை நோட் பண்ணிடுற பாட்டி நம்ம ஆளு ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மேரேஜ் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த கல்யாணம் நாம எதிர்பார்க்காத நேரத்துல நடந்துருச்சு, ஈவன் நம்மளால டிவோர்ஸுமே பண்ண முடியாது, ஸோ நாம ஒருத்தர் இன்னொருத்தர புரிஞ்சுக்கிட்டு தான் வாழணும், நீங்க ஒரு சாதாரண ஆளு தானே, ஸோ பாட்டி எனக்கு டவுரியா கொடுத்த அந்த 15 லட்சம் ரூபாவை உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், நீங்க உங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், நாம நினைச்ச மாதிரி இல்ல, இந்த பொண்ணு நல்லவளா இருப்பா போலன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். சரி நீங்க கட்டடத்துல தானே வேலை பாக்குறீங்க, அப்ப தங்குறதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட வீடு இருக்காது, சோ இதுக்கப்புறம் நீங்க மழையிலையும் குளிர்லையும் கஷ்டப்பட வேண்டாம், என்னோட வீடு இருக்கு, இந்தாங்க சாவி, வேலையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. ச்சே நாம தான் தேவையில்லாம அந்த பொண்ணை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம் போலன்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, பாஸ் உங்க ஒய்ஃப் பார்க்க நிஜமாவே ரொம்ப அழகா கியூட்டா அன்பானவங்களா எங்க இருக்காங்கன்னு பிஏ சொல்ல, அப்ப எனக்கு வயசாயிடுச்சுங்கிறத நீ குத்தி காட்டுறியான்னு ஹீரோ கேட்கவும், பாவம் பிஏக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான பிசினஸ் டீல் பேசுறதுக்காக போயிருந்த இடத்துல வேலை பார்க்குற பொண்ணுங்களாம், வாவ் இந்த சிஇஓ பார்க்க ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஆனா என்ன 30 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாம சுத்திட்டு இருக்காரு, மேபி இவரு மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா பொண்ணுங்களாம் நீ நான் போட்டி போட்டு கியூல நிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கவும், யார் அந்த ஆண் அழகருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயின் எட்டி பார்க்கறா. பிகாஸ் நம்ம ஹீரோயினுமே அந்த ஆஃபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பட் இப்போ அவங்க ஒரு இன்டர்னுங்கிறதுனால உனக்கெல்லாம் இங்க வரதுக்கான தகுதி கிடையாது, ஒழுங்கா வெளியில போன்னு மத்த பொண்ணுங்கெல்லாம் சொல்ல, என்னதான் நான் இன்டர்ன்ஷிப்காக வந்திருந்தாலும் நானுமே இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி தான், சோ நானுமே இங்க நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்னு ஹீரோயின் பதிலுக்கு பதில் பேசுறா. சோ கோவப்படுற அந்த பொண்ணுங்கெல்லாம்,
இப்பயே நீ இவ்ளோ திமிரா பேசுறியே, ஒருவேளை இன்டர்ன்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு நீ இங்க பிளேஸ்மெண்ட் ஆகிட்டீனா அப்புறம் எங்களுக்கு வேல்யூ இல்லாம போயிடும், அதுக்கு நாங்க என்னைக்குமே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமா புள்ளி பண்ணி அடிச்சு துன்புறுத்துறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோக்கு அந்த கம்பெனியோட ப்ரப்போசல் பிடிக்காததுனால என்னால உங்க கூட எல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி கோவமா திட்டிட்டு கிளம்பிடுறான். ஸோ செம்ம கடுப்பாகிற டீம் லீடர் அந்த கோவத்தை இந்த பொண்ணுங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஹீரோயின் மேலே காட்டவும், இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்க என்னோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கான வேலை கொடுக்காம ஏன் இப்படிலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு ஹீரோயின் நியாயம் பேசுகிறா. ஓ, உனக்கு திறமை இருக்குன்னு சொல்ல வரியா, அப்போ சரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கான்ட்ராக்ட் வேணான்னு சொல்லிட்டு போன அந்த பெரிய கம்பெனியோட சிஇஓ கிட்ட பேசி எப்படியாவது நீ ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா மட்டும் போதும், அதுக்கப்புறம் உன்னோட திறமையை நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாங்க. இதுதான் தன்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்கான கரெக்டான சான்ஸுங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து விதவிதமாக சமைச்சு வச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது இந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி தன்னோட ஹஸ்பண்டான ஹீரோக்கு கால் பண்ணுறா. இங்க நம்ம தலைவர் பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பிசினஸ் மீட்டிங்காக போயிட்டு வந்த கம்பெனியோட ப்ரப்போசல் கொஞ்சம் கூட சரியே இல்லை, வர்த்தே இல்லை, இதெல்லாம் நீங்க முன்னவே செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அனுப்ப மாட்டீங்களா, நான் தேவையில்லாம போய் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது சடனா மொபைல் ரிங் ஆகவும், எத்தனை டைம் நான் மொபைலை சைலண்ட்ல போடுங்கன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி கத்த, பாஸ் அவங்க மொபைல் இல்ல உங்களோடது தானு பிஏ சொல்லவும் ஹீரோக்கு ரொம்ப எம்பாரஸ்ட் ஆகிடுது. பார்த்தா நம்ம ஹீரோயின் சோ கியூட்டா சிரிச்சுக்கிட்டே என்ன செல்லம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப வேலையா, சரி சீக்கிரம் வாங்க உங்களுக்காக நான் சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல, நம்ம ஆளு பேசிட்டு இருந்த சீரியஸான விஷயத்தையே மறந்துட்டு கொலைய ஆரம்பிச்சிடுறான். நம்ம பாஸ் இதுக்கு முன்னே இப்படிலாம் பிஹேவ் பண்ணது இல்லையே, இப்போ அவரோட ஆட்டிடியூட்லாம் வச்சு பார்த்தா யார் கூடயோ ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி இருக்கு, மேபி அவங்க ஒய்ஃபாவும் இருக்கலாம் இல்ல மிஸ்ட்ரஸா கூட இருக்கலாம்னு சொல்லி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்படி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் தெரியாம கையை கட் பண்ணிக்கிறாங்க. மனசு கேட்காத நம்ம ஹீரோ ஓகே என்னவா இருந்தாலும் நாம நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் ஸ்லிப் ஆக போறாங்க. நல்ல வேலை கரெக்டா ஹீரோ வந்து கேட்ச் பண்ணிடுறாரு. நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமேன்னு ஹீரோ சொல்ல, என்ன பாக்குறதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமா வந்தீங்களான்னு ஹீரோயின் கேட்க, நம்ம ஆளு வெக்கப்படுறான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஷை ஆகுது. அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட போயிடுறாங்க. பட் ஹீரோயின் ரொம்பவே டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு ஹீரோ கேட்க, யாரோ நம்ம ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரர் மிஸ்டர் யானா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லி ஆஃபீஸ் மெட்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லவும், அந்த மிஸ்டர் யானே நான் தான்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன் நம்ம ஹீரோ. ஓகே நீ டென்ஷன் ஆகாத, எதுவா இருந்தாலும் நல்லபடியா முடியும்னு சொல்லிட்டு தன்னோட பிஏக்கு மெசேஜ் பண்ணி ஹீரோயினுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை ரெடி பண்ணி தர சொல்லவும், அடுத்த செகண்டே மிஸ்டர் யானோட ஆஃபீஸ்ல இருந்து ஹீரோயினுக்கு டைரக்டா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. செம்ம குஷியாகிடுற நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணி, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கு, ஸோ நீங்க தான் என்னோட லக்கி ஸ்டார்னு சொல்லி பச்சுக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. இப்பதான் எனக்கு ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் ஒய்ஃப் எல்லாம் எவ்வளோ முக்கியங்கிறது புரியுது, ஹீரோயின் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் டீம் லீடர் ஹீரோயின் கிட்ட ஒரு பார்சல் கொடுத்து, நீயே கிராமத்துல இருந்து வந்திருக்க ஒரு சாதாரண பொண்ணு, கண்டிப்பா உன்கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸே இருக்காது, ஸோ உனக்காக நான் இந்த எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை போட்டுட்டு தான் இன்னைக்கு நீ மிஸ்டர் யானை மீட் பண்ண போனோம், முக்கியமா எப்படியாவது அவர்கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைனை வாங்கிட்டு வரணும்னு சொல்லி ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்கவும் வேற வழி இல்லாம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. அதுவே இங்க இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்க 3 பொண்ணுங்க, என்னோட ட்ரெஸ்ஸை நான் அங்க வாங்கினேன், இந்த டிசைனர் டிசைன் பண்ணாங்க, இதோட காஸ்ட் இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ள வரவும் பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. நம்ம நாட்டில் இருக்கிறதுலையே நம்பர் 1 ஃபேஷன் டிசைனர் தான் இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்காரு, அதுவும் இது யூனிக்கான ஹேண்ட்மேட் டிசைன், எப்படியும் 40 லட்சம் ரூபாய் ஆகும், முக்கியமா இந்த ட்ரெஸ்ல 10 பீஸ் மட்டும்தான் இருக்கு, அது எப்படி இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை பத்தி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் திருன்னு முழிக்கவும், அப்ப நீ இந்த ட்ரெஸ்ஸை யார்கிட்ட இருந்தோ திருடிட்டு வந்திருக்க, பிகாஸ் நீ வாங்குற சேலரிக்கெல்லாம் கண்டிப்பா உன்னால இந்த ட்ரெஸ்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாது, இதுல இருக்கிறது எல்லாமே கோல்டு டைமண்ட் பேர்லுங்கிற உண்மையான ஸ்டோன்ஸ் தான், ஸோ நீ இதை யார்கிட்ட இருந்தோ திருடிட்டு வந்திருக்கன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க 3 பேரும் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டீம் லீடர் உள்ள வந்துடுறாங்க. இதோ இவங்க தான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன நான் ப்ரெசென்ட் பண்ணனா, நானே மாசம் 40,000 சேலரி வாங்கிட்டு இருக்க ஒரு சாதாரண எம்ப்ளாயி, என்னால எப்படி 40 லட்சம் ரூபாய் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை வாங்க முடியும், இவ யார்கிட்ட இருந்தோ திருடிட்டு வந்து நம்மள ஏமாத்த பாக்குறா,
நாங்க எல்லாரும் டீமா சேர்ந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துமே எங்களால மிஸ்டர் யானோட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல. ஆனா நீ ஈஸியா வாங்கிட்ட. அப்ப நீ ஏதோ ஃபோர்ஜரி வேலை பண்ணிருக்க. அதே மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸையும் நீ யார்கிட்டே இருந்தோ திருடிட்டு வந்திருக்க. சோ ஒன்ன மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்புன்னு சொல்லிட்டு இந்த டீம் லீடர் நைஸா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுது. சோ தப்பா நினைச்சுக்கிற அந்த பொண்ணுங்களா நம்ம ஹீரோயின் கிட்டே இருந்து ட்ரெஸ்ஸை கழட்ட முயற்சி பண்றாங்க. பாவம் தனியால மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பேனிக்கா இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இந்த வயசானவர் தான் உன்னோட ஹஸ்பண்டா? சோ நீ இவருக்கு அல்வா கொடுத்துட்டு தான் மத்த எல்லாரையும் செரியூஸ் பண்ண பாத்துட்டு இருக்கியான்னு அந்த பொண்ணுங்களாம் தப்பு தப்பா பேசவும் என்னதான் ஆச்சுன்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயினுமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. ஓகே நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் உன்னை இதுல இருந்து காப்பாத்துறேன்னு ஹீரோ சொல்ல மிஸ்டர் யானோட டெரிட்டரிக்குள்ள வந்த யாராலையும் தப்பு பண்ணிட்டு வெளியில தப்பிக்க முடியாது. சோ மிஸ்டர் யானே இதுக்கு ஒரு பதில் சொல்ல போறாருன்னு அந்த பொண்ணுங்களாம் பேசவும் அந்த மிஸ்டர் யானே நான் தான்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் செம ஷாக் ஆகிடுறா. என்ன மன்னிச்சிரு, உன்னோட கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் என்னோட உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்சேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா இந்த பொண்ணுங்களாம் நம்பாம ஹீரோயின் மாதிரி மூளை இல்லாதவ வேணா நீ சொல்ற பொய்ய நம்பலாம், ஆனா நாங்க அப்படி இல்ல. மிஸ்டர் யான் பெருசா வெளியில வராதத உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு நீதான் மிஸ்டர் யான்னு சொன்னா நாங்க என்ன நம்பிடுவோமான்னு கேட்டு இந்த பொண்ணுங்களாம் கலாய்க்கவும் ஹீரோ செம்ம கடுப்பாகிடுறாரு. அவரை பார்த்துட்டு அந்த ஹோட்டலோட மேனேஜர் மிஸ்டர் யான் நீங்க எங்க ஹோட்டலுக்கு வர்றது எங்களோட பாக்கியம், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, நாங்க சர்வீஸ் பண்ண ரெடியா இருக்கோம்னு சொல்ல மிரண்டு போயிடுற அந்த 3 பொண்ணுங்களும் வேற வழி இல்லாம டக்குன்னு காலில் விழுந்து சார் நாங்க தெரியாம பேசிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறாங்க. நீங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பெல்லாம் கிடையவே கிடையாது, கூடிய சீக்கிரம் நீங்க பேசினதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் அழைச்சிட்டு வெளியில வந்துடவும் ஒரு நிமிஷம் இருங்க, அப்ப நீங்க தான் உண்மையாவே மிஸ்டர் யானான்னு ஹீரோயின் கேட்க ஆமா இன்னைக்கு உன் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்த மீட்டிங்ல உண்மையை சொல்லிடலான்னு நினைச்சுதான் நான் வந்தேன், பட் அதுக்குள்ள ஆக்சிடென்டலா இதெல்லாம் நடந்துருச்சுன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப யோசிக்கிறா. ஏன் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல, பட் நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நாம வெளியில ரிவீல் பண்ண வேண்டாம். பிகாஸ் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். முக்கியமா நான் உங்களை பணத்துக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன அழகுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு பேசிக்குவாங்க. இதனால நம்ம 2 பேருக்கு நடுவுல நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால நாம மேரேஜுக்கு முன்னால எப்படி வாழ்ந்தோமோ அதையே கண்டினியூ பண்ணலாம், பட் ஒரே வீட்டில் ஒன்னா சேர்ந்து வாழலான்னு ஹீரோயின் சொல்றா. ஓகே உனக்கு எது சரின்னு படுதோ அதுபடியே செஞ்சுக்கலான்னு ஹீரோ பெர்மிஷன் கொடுத்துடுறாரு. ஆனா என்ன தான் ஒய்ஃப் மேல இருக்கிற அக்கறையில அவங்க என்ன பண்றாங்க எப்படிலாம் வேலை பார்க்கறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கம்பெனிலேயே ஒரு ஷேர் ஹோல்டரா சேர்ந்துடுறாரு. இது எதுவும் தெரியாம அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வர நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன மேடம் நேத்து மீட்டிங்ல உங்களை சிறப்பா கவனிச்சிருப்பாங்க போல, ஆமா எதுனா வீடியோ லீக் ஆச்சா எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்களேன், நாங்களும் பார்த்து ரசிக்கிறோம்னு சொல்லி இந்த டீம் லீடரும் மற்ற பொண்ணுங்களும் சேர்ந்து கலாய்க்கிறாங்க. நீ ஆசைப்படுற மாதிரி எங்க எந்த சம்பவமும் நடக்கல, பிகாஸ் என் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத மிஸ்டர் யான் புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி ஹீரோயின் டீம் லீடர் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிடுறா. என்ன மிஸ்டர் யானை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கங்கிற ஆணவத்துல பேசிட்டு இருக்கியா? நீ அந்த ட்ரெஸ்ஸை திருடி இருக்க, நான் மட்டும் இப்போ உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா நீ மாட்டிப்பன்னு சொல்லவும் உன்கிட்ட எதுனா ஆதாரம் இருக்கான்னு ஹீரோயின் கேட்க அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லைனாலும் மிஸ்டர் யானோட ஒய்ஃப் கிட்ட நான் உன்னை மாட்டி விட்டா போதும், அதுக்கப்புறம் அவங்க உன்னை கிழிச்சு தொங்க விட்டுருவாங்கன்னு சொல்லி மிரட்டவும் இவ யாரை பத்தி பேசுறாங்கிறதே புரியாம ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணி செல்லம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஐயோ ஓகேன்னு கேட்க ஐ எம் ஃபைன்னு சொல்லவும் ஓகே நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயின் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்குள்ள வரான். என்ன நடக்குதுன்னே புரியாம ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறா. ஈவன் நம்ம ஹீரோவுமே யாருன்னே தெரியாத மாதிரி பார்த்துட்டு போயிடுறாரு. மிஸ்டர் யான் உன்கிட்ட ஏதோ பேசணுமா, உடனே போய் பார்த்துட்டு வான்னு எம்டி சொல்ல ஹீரோயினுமே போறாங்க. நான் உங்களை இந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட சொன்னா எதுக்காக நீங்க என் கம்பெனியை வாங்குனீங்கன்னு ஹீரோயின் கேட்க உன்னை சுத்தி இங்க நிறையவே தீய சக்திகள்லாம் இருக்கு, அதுகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இங்க ஒரு ஷேர் ஹோல்டரா வந்தேன்னு ஹீரோ சொல்ல ரொம்ப நன்றி மிஸ்டர் யான், என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமானு ஹீரோயின் கேட்கவும் மிஸ்டர் யான் இல்ல ஹஸ்பண்ட் என்னங்கன்னு கூப்பிடுன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுமே வெக்கப்படுறா. பட் இதை பார்த்துடுற டீம் லீடர் அப்போ உங்க 2 பேருக்கு நடுவுல அஃபேர் இருக்கா, மிஸ்டர் யான் தயவு செஞ்சு ஹீரோயினை நம்பாதீங்க, இவர் ரொம்ப மோசமான பொண்ணு, திருடி, இப்படி உங்ககிட்ட மட்டும் இல்ல அவ நிறைய சிஇஓஸ் கூட அஃபேர்ல இருக்கா, ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு சொல்லவும் கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ இவ்ளோ பேசுறியே நீ ஒழுங்கா, ஆமா நீ தான் ஹீரோயினுக்கு அந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தேன்னு நான் கேள்விப்பட்டேன், உண்மையானு கேட்க இல்ல அவ பொய் சொல்றா உங்களை ஏமாத்த பாக்குறான்னு டீம் லீடர் சொல்லவும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு பென்டிரைவ் எடுத்துட்டு வந்து கொடுத்து பாஸ் இந்த பொண்ணு தான் அந்த ட்ரெஸ்ஸை திருடினாங்கிறதுக்கான ஆதாரம் இதுல இருக்குன்னு சொல்லி மாட்டி விட்டுறாரு.
அப்புறம் என்ன, வசமா மாட்டிக்கிட்ட டீம் லீடரை பார்த்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த காஸ்ட்லியான யூனிக்கான ட்ரெஸ்ஸை திருடினது மட்டும் இல்லாம அந்த பழைய ஹீரோயின் மேல போட்டு அவளை அசிங்கப்படுத்த பார்த்திருப்ப. இதுக்கப்புறம் நீ இந்த கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டீம் லீடரை வேலையை விட்டு துரத்திடுறாரு. ஆக்சுவலா இந்த டீம் லீடருக்கு நம்ம ஹீரோயின் மேல என்ன கோவம்னா, இப்போ இந்த டீம் லீடரோட கசின் லவ் பண்ணிட்டு இருக்க பையன் தான் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த பையனை உயிருக்குயிரா உண்மையா லவ் பண்ணிட்டு இருந்தப்போ தன்னால முடிஞ்ச வர ரொம்ப கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பார்த்து காசு சேர்த்து வச்சுதான் அவனையே படிக்க வச்சிருப்பா. ஆனா அவன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வெல் செட்டில்ட் ஆனதும் ஹீரோயினை கழட்டி விட்டுட்டு இந்த டீம் லீடரோட கசினை பிடிச்சிருப்பான். ஸோ கோவப்பட்ட ஹீரோயின் நான் உனக்காக செலவு பண்ண காசெல்லாம் கொடுன்னு கேட்டு கிளைம் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்துல தான் மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டீம் லீடரோட கசின் கிட்ட சொல்ல அவ ஹீரோயினை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் பாய் ஃப்ரெண்டை ஏமாத்தி காசு வாங்குறதுக்காக தான் இந்த ஹீரோயின் இப்படி பொய்யான கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான்னு தன்னோட கசின் கிட்ட, அதாவது டீம் லீடர் கிட்ட சொல்லவும், இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, அவ என்னோட கம்பெனில தான் இன்டர்னா ஜாயின் பண்ணியிருக்கா, ஸோ நான் அவளை வச்சு செஞ்சிடறேன்னு சொல்லி தான் இத்தனை நாட்களா நம்ம ஹீரோயினை ரொம்பவே புள்ளி பண்ணியிருக்கா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னால என் கசினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை உஷார் பண்ண முடியலன்னு சொல்லி தான் இப்போ ஹீரோ மேலே தாவி இருக்கியான்னு தப்பா கேட்கவும், அவன் எவ்வளோ கேடு கேட்டவங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தேவையில்லாமல் அடுத்தவங்க பர்சனலில் மூக்க நுழைக்காம இங்கே இருந்து கிளம்புன்னு சொல்லி ஹீரோயின் திட்டி அனுப்பிடுறாங்க. உனக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கிற விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லலன்னு கேட்க ஹீரோயினுமே ஆரம்பத்துல இருந்து இப்ப நடந்த வர எல்லா விஷயத்தையும் சொல்லி நீங்க ரொம்ப ஜெலஸாகி இருக்கீங்களான்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, நீ அவனால எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கங்கிறத யோசிக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ நான் உனக்கு உதவி பண்றேன், நீ எதை நினைச்சும் கவலைப்படாதன்னு ஹீரோ ஆறுதல் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு நீங்க எனக்கு ஹஸ்பண்டா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல ஹீரோ பச்சுக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு நம்ம கிளாஸ்மேட்ஸோட ரியூனியன் இருக்கு, ஸோ நீ கண்டிப்பா வந்தாகணும்னு சொல்லவும் ஹீரோவுமே சரி பத்திரமா போயிட்டு வாமான்னு அனுப்பி வைக்கிறான். ஆனா அங்க தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நிம்மி அழைச்சிட்டு வர எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை பயங்கரமா வெறுப்பேத்தவும், நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க, அதுக்கு முன்ன நான் உனக்காக செலவு பண்ண 10 லட்சம் ரூபாவை என்கிட்ட கொடுன்னு ஹீரோயின் கேட்க, 10 லட்சம் ரூபாய்லாம் எனக்கு சும்மா டிப்ஸ் கொடுக்குற காசுன்னு சொல்லி நிம்மி தன்னோட கார்டு எடுக்கவும் ஹீரோயினுமே வாங்க போறாங்க. ஆனா அவ வேணுகுனே கீழே போட்டுடுறா. உனக்கு இந்த பணம் வேணும்னா எங்க கீழே குனிஞ்சு எடு பாப்போம், அப்படியே என் காலை தொட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா உனக்கு நான் எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 லட்சம் ரூபாய் தரேன்னு நிம்மி சொல்லவும் பாய் ஃப்ரெண்ட் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா கலாய்க்கிறான். நான் இவனுக்கு கொடுத்தது ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசு, ஆனா இவன் உன் கூட பழகிதான் இந்த காசு சம்பாதிச்சிருக்கான், ஸோ எனக்கு இப்படி அசிங்கப்பட்ட அருவருப்பான காசெல்லாம் வேண்டான்னு ஹீரோயின் சொல்லவும், அவ்வளோதான் பாய் ஃப்ரெண்ட் கடுப்பாகி கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கதை பார்த்துடுற அந்த ஹோட்டலோட மேனேஜர், நீங்க தான் இங்க ரியூனியன் பார்ட்டிக்காக வந்திருக்கீங்களா, இதுல யாரு மிஸ்டர் யான் அனுப்பி வச்சாலு, உங்களுக்காக அவரு நிறையவே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஸோ பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல இந்த நிம்மி ரொம்பவே மெதப்பா, கூடிய சீக்கிரம் எங்க அப்பாவோட கம்பெனியும் மிஸ்டர் யானோட கம்பெனியும் ஒன்னா சேர்ந்து சில பிசினஸ் டீல்லாம் பேச போறாங்க, ஸோ அதுக்கு கிஃப்டா தான் மிஸ்டர் யான் எனக்கு இதை பண்ணியிருக்காரு போலன்னு சொல்ல இவ கொடுக்குற பில்டப்பை பார்த்து கடுப்பாகிற மேனேஜர் சந்தேகப்பட்டு ஹீரோயின் கிட்ட, அப்ப நீங்க தான் மிஸ்டர் யான் அனுப்பி வச்ச ஆளான்னு கேட்க, ஆமா நான் தான்னு சொல்லவும், நல்ல வேலை தப்பிச்சேன், இல்ல இந்நேரத்துக்கு நான் இந்த ஓவர் பில்டப் பண்ற பொண்ணு சொல்றதை நம்பி அவளை உள்ள அழைச்சிட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பா மிஸ்டர் யான் என் மேல ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு, பட் நான் எப்படியோ சமாளிச்சு உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், ஹீரோ உங்களை பத்திரமா பாத்துக்க சொன்னாரு, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணித்தர சொன்னாரு, ஸோ வாங்க மேடம், இதுக்கப்புறம் நான் உங்களுக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லி மேனேஜர் ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா ஏற்கனவே கோவத்துல இருக்கிற நிம்மி இன்னும் கடுப்பாகி எப்படியாவது ஹீரோயினை பழி வாங்கி ஆகணும்னு பிளான் போட ஆரம்பிக்கிறா. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ரியூனியன் பார்ட்டிக்கு வந்திருக்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நிம்மியை தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கவும், அப்ப ஹீரோயினுக்கு என்னாச்சு, உனக்காக அவ நிறையவே செலவு பண்ணாலே, நாங்க கூட கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்கன்னு நினைச்சோம், ஆனா என்ன நீ வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கன்னு கேட்கவும் இவனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ற இந்த நிம்மி ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக நீ என் பாய் ஃப்ரெண்டுக்கு நிறையவே உதவி பண்ணிருக்க, ஸோ நான் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி வேணுக்குனே ஹீரோயின் மேல ஒயினை ஊத்திடுறா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, நாகரிகம்னா என்னன்னே தெரியாதான்னு கேட்டு ஹீரோயின் திட்ட, எனக்கு முன்ன சரிசமமா நின்று பேசுற தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிக்கும் போதுதான் அந்த பிரேஸ்லெட்டை பாக்குறாங்க. இப்படி 3-10 ரூபான்னு கடைவீதியில பிரேஸ்லெட் வாங்கி போடுறவளாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி கோவமா அதை பிச்சு எரிஞ்சிடுறா. பாவம் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
சரி விடு, தெரியாம எதிர்த்து பேசிட்டா இதோட நாம முடிச்சுக்கலான்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, என்ன பழைய காதலிங்கிற அன்புல நீ இறக்கப்படுறியா? இப்ப சொல்லு, உனக்கு நான் வேணுமா இல்ல அவ வேணுமான்னு கேட்டுக்கிட்டே ஹீரோயின் கைய மிதிக்கிறா. இவனும் வேற வழி இல்லாம நீதான் வேணும்னு சொல்ல, அப்ப போய் ஹீரோயின் கைய மிதின்னு இவ ஃபோர்ஸ் பண்ணவும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே போறான். பட் அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என் செல்லம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, நல்லா இருக்கியான்னு கேட்க, எது செல்லம்மா, அப்போ நீதான் இவளோட ஹஸ்பண்டா? 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம் இங்க இருந்து இவளை அழைச்சிட்டு போ, இல்ல நான் கொலை பண்ணிட போறேன்னு நிம்மி சொல்ல, ஹீரோ ரொம்ப கோவப்படுறான். பட் ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, உங்க பாட்டி எனக்கு ஆசாசியா கொடுத்த பிரேஸ்லெட் என்னால காப்பாத்த முடியலன்னு சொல்ல, அச்சச்சோ உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, நான் வேணும்னா 3-10 ரூபான்னு கடத்தெருவுல வாங்கி தரவான்னு இந்த நிம்மி கேட்டு வெறுப்பேத்துறா. காசு பண்ண மட்டும் வந்துட்டா போதுமா, ஒருத்தர்கிட்ட எப்படி பழகணும் நடந்துக்கணுங்கிற காமன் சென்ஸ் உனக்கு இல்லையான்னு ஹீரோ கேட்கவும், எனக்கு நல்லது கெட்டது சொல்லித்தர உனக்கு எந்த தகுதியும் இல்ல, ஒழுங்கா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு இங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்லி நிம்மி கத்துறா. உடனே இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜால்ராவுமே செக்யூரிட்டிஸை வர வச்சு ஹீரோயினை அடிச்சு வெளியில துரத்த ட்ரை பண்ணும்போது கரெக்டா நம்ம ஹீரோவோட பிஏ வந்துடுறாரு. சார் நல்லா இருக்கீங்களா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வாரம் கூட உங்க சிஇஓ கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேனே, நான் தான் மிஸ்டர் ஹான்னு சொல்ல, எலே எங்க சிஇஓவே இவர் தான்டா, இது தெரியாம இவ்வளவு நேரமா ஏன்டா அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ எவ்வளோ பெரிய ஆளுங்கிற விஷயம் நிம்மிக்கும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் தெரிய வருது. ஐயோ மிஸ்டர் யான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட கான்ட்ராக்ட் பத்தி பேசுறதுக்காக எங்க அப்பா மீட் பண்ணணும்னு சொன்னாரு, அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நிம்மி கேட்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்டயே அப்பாயின்மெண்ட் கேட்ப, ஒழுங்கா ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேளுன்னு சொல்லவும், எனக்கு எதுவும் தேவையில்லை, இவ என்னோட பிரேஸ்லெட்டை பிச்சிட்டா, எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குன்னு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. அப்போ நீ ஹீரோயினுக்கு அந்த பிரேஸ்லெட்டை வாங்கி கொடுத்துருன்னு ஹீரோ சொல்ல, அஃப்கோர்ஸ் எந்த ஷாப்ல வாங்கினான்னு கேளுங்கன்னு சொல்லவும், இந்த பிரேஸ்லெட் என்னோட பாட்டி தான், ஹீரோயின் ரொம்பவே நல்ல பொண்ணா அன்பானவளா இருக்கான்னு சொல்லி ஆசாசியா பிரசன்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பிரேஸ்லெட் என்னோட ராயல் ஃபேமிலிக்கு சொந்தமானதுனால இதோட காஸ்ட் கிட்டத்தட்ட $100 மில்லியன் ஹீரோ சொல்ல, எது $100 மில்லியன் கேட்டு 2 பேரும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஆமா, இன்னும் 2 நாளுக்குள்ள நீ ஹீரோயினுக்கு காம்பன்சேட் பண்ணலனா அப்புறம் நான் இந்த பிரச்சனையை உங்க அப்பா கிட்ட எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும், இதனால உங்க பிசினஸ்ல நிறையவே பாதிப்புகள் ஏற்படும்னு ஹீரோ மிரட்டுறான். வேற வழி இல்லாம இந்த நிம்மியுமே ஹீரோயினுக்கு காம்பன்சேட் பண்ண ஒத்துக்கிறா. ஆனா என்ன, இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. நிம்மி ஹீரோயின் கையில மிதிச்சதுனால செம்மையா அடிபட்டிருக்கும். சோ நம்ம ஹீரோ அல்லேக்கா தூக்கவும், என் கையில தான் பிரச்சனை, கால்ல இல்ல, தயவு செஞ்சு என்னை இறக்கி விடுங்க, நானே நடந்து வரேன்னு ஹீரோயின் சொல்ல, என்னோட செல்லத்தை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சோ அவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்கா வீட்டுக்கு தூக்கிட்டு வராரு. அப்புறம் என்ன, ஒரே குஜால்ட்டி தான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எழுந்திருச்சு வந்து பார்த்தா அங்க உட்கார்ந்துருக்க ஹீரோவோட அம்மா ரொம்பவே ஓப்பனா உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லவும், பாவம் ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறா. ஏங்கம்மா இப்படிலாம் பேசுறீங்க, ஹீரோயின் எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாவும் உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாவும் இருப்பான்னு ஹீரோ சொல்ல, நான் உனக்கு எப்பேற்பட்ட பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன், ஆனா நீ ரொம்பவே சாதாரணமா கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழை வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? இங்க பாரு, இந்த பொண்ணு நம்ம ஸ்டேட்டஸுக்கும் தகுதிக்கும் ஒத்து வர மாட்டா, ஒருவேளை நீ இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரிய வந்துச்சுன்னா என்னை ரொம்பவே கலாய்ப்பாங்க, மட்டமா பேசுவாங்க, தயவு செஞ்சு உடனே டிவோர்ஸ் பண்ணிடு, உனக்கு ஒரு நல்ல அழகான பணக்கார பொண்ணா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன்னு சொல்லவும், நான் யாருக்காகவும் என்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்ல, ஹீரோயினை தவிர வேற எந்த பொண்ணாலையும் எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்க முடியாது, சோ வால்வோ சாவோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கடைசி வரை ஹீரோயின் கூட இருக்க தான் ஆசைப்படுறேன், அதனால நீங்க இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில குறுக்க வராதீங்க, மூக்கம் நுழைக்காதீங்கன்னு ஹீரோ ரொம்ப டீசெண்டா சொல்லிடுறான். அதுவே இங்க நிம்மி பண்ண வேண்டிய மொள்ள மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கமுக்கமா உட்கார்ந்துருக்கும் போது, யாரை கேட்டு நீ நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து $10 மில்லியன் எடுத்த, அதை யார்கிட்ட கொடுத்துருக்கன்னு கேட்டு அப்பா கத்த, இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம பொண்ணு என்ன பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா அது நல்லதுக்காக தான் இருக்கும்னு அம்மா சப்போர்ட் பண்றாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நிம்மியுமே, ஆமாப்பா எப்படியாவது மிஸ்டர் யானோட கான்ட்ராக்டை உங்களுக்கு வாங்கி தரணுங்கிறதுக்காக நான் தான் அவரோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன், ஸோ கண்டிப்பா அவரும் இம்ப்ரெஸ் ஆகி உங்க கான்ட்ராக்ட்ல சைன் போட்டுருவாள்னு சொல்லவும், ச்சே இப்படி ஒரு பாசமான பொண்ணை நான் சந்தேகப்பட்டுட்டேனே, ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு மகளா கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா, நாளைக்கு நம்ம ஃபேமிலி சார்பா ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன், அதுக்கு மிஸ்டர் யானை இன்வைட் பண்ணுவோம், அங்க வச்சு இந்த கான்ட்ராக்டை பத்தி பேசலான்னு அப்பா சொல்லிடுறாரு.
தென் அந்த பார்ட்டிக்கான இன்விடேஷனை ஹீரோக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இதை பத்தி தன்னோட கசின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ தனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்கிற விஷயத்தையே சொல்றான். இதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க மேட்டர் ஆச்சே. சரி, யாரு உன் ஒய்ஃபு, அவங்கள நான் பார்த்தே ஆகணும்னு சொல்ல நம்ம ஹீரோ தன்னோட கசினை ஹீரோயினை மீட் பண்றதுக்கு அழைச்சிட்டு போறாரு. அவ பார்க்க ரொம்பவே கியூட்டா குட்டியா இருக்கவும், என்ன மச்சான் அவசரப்பட்டு ஸ்கூல் போற பொண்ணை கடத்திட்டியா, இது ரொம்ப பெரிய தப்பு, சட்டப்படி குற்றம், போலீஸுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு கசின் கதறான். அதெல்லாம் இல்ல, நாங்க 2 பேரும் இப்படிதான் மீட் பண்ணிக்கிட்டோம், இதனாலதான் கல்யாணம் ஆச்சுன்னு ஹீரோ எல்லாத்தையும் சொல்லவும், சரி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ என்னோட வாழ்த்துக்கள், முக்கியமா இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற அந்த பார்ட்டிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு கசின் போயிடவும், என்ன பார்ட்டின்னு ஹீரோயின் கேட்க, இந்த மாதிரி ஜியோ ஃபேமிலி ஏதோ கெட் டுகெதருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம், நம்மளையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஸோ ஈவினிங் ரெடியாரு, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு ஹீரோ சொல்லவும், உடனே வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் என்ன ட்ரெஸ் போடலாம், அதுக்கு மேட்சிங்கா எந்த மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வியர் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவகிட்ட பார்ட்டிக்கு போட்டு போற மாதிரி ட்ரெஸ்ஸஸே இல்ல. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸை காட்டுறதுக்கு இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி ரொம்பவே கேவலமா மொக்கையா காமெடியான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு போறா. சொல்லவே வேணாம், சும்மாவே இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் நிம்மியும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா கலாய்ப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே கேவலமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம வெளியில வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி அவளை ரொம்ப அவமானப்படுத்திடுறாங்க. இதை பார்த்துடுற ஹீரோவோட கசின், இந்த பொண்ணு யாரு, இவளோட வேல்யூ என்னன்னு தெரியாம நீங்களாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, கூடிய சீக்கிரம் உங்க அராஜகம் அழிய போகுதுன்னு சொல்லி ஹீரோயின் அழைச்சிட்டு போயிடுறாரு. தயவு செஞ்சு இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லாதீங்க, நான் அவமானப்பட்ட விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, பிளஸ் ஜியோ ஃபேமிலிக்குமே பிரச்சனையாகிரும்னு சொல்லவும், ஓகே உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் அழைச்சிட்டு போய் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணி அந்த பார்ட்டிக்கு அழைச்சிட்டு வராரு. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோ இன்னும் என் ஒய்ஃப் வரலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் ஒரு அழகான அன்னப்பறவை மயில், இவங்க அழக வர்ணிக்க வார்த்தையே இல்ல, ரொம்ப அழகா ரெடியாகி வரா. வாவ், என் ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி அட்மையர் ஆகி பாக்குற நம்ம ஹீரோயின் அழக ரசிக்கிறாரு. இப்படி நம்ம ஆளுங்க 2 பேரும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கதை பார்த்து வயிறறிஞ்சு போயிடுற இந்த நிம்மி எப்படியாவது ஹீரோவை உஷார் பண்ணணுங்கிறதுக்காக ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு போன நேரமா பார்த்து, மிஸ்டர் யான் எனக்கு ரொம்ப மயக்கமா வருது, தலை சுத்தலா இருக்கு, பிளட் ப்ரெஷர் இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன், ஸோ ப்ளீஸ் என்னை என் ரூம்க்கு அழைச்சிட்டு போக முடியுமான்னு கேட்க, இங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்க யார்கிட்டயாவது உதவி கேளுன்னு ஹீரோ சொல்லவும், உங்களுக்கே நல்லா தெரியும் நான் ரொம்ப ரகடான பொண்ணு, யாரையும் மதிக்க மாட்டேன், ஸோ கண்டிப்பாக யாரும் எனக்கு உதவி பண்ண முன் வர மாட்டாங்க, இப்போதைக்கு என்னோட ஒரே நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான், ஸோ ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டு கெஞ்சவும், வேற வழி இல்லாமல் சரி வா வந்து தொலைன்னு சொல்லி ஹீரோவுமே அழைச்சிட்டு போறாரு. இதை பார்த்துடுற 2 பேர், என்னப்பா இப்போதான் மிஸ்டர் யானுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு நாம கேள்விப்பட்டோம், பட் அதுக்குள்ள ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணிட்டு மிஸ் நிம்மி கூட போறாரே, பரவாயில்ல இவங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறத கேட்டுடுற நம்ம ஹீரோ தனக்கு துரோகம் பண்றாரு போல நினைச்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணி போகும்போதுதான் அங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் லாக் பண்ணி, நீ என்ன லவ் பண்ணும்போது ரொம்பவே புவரா ஏழையா அப்பாவியா இருந்த, ஆனா இப்போ உன்னோட வெயிட் வேற லெவல் ஆயிடுச்சு போல, ஸோ நீ பழசெல்லாம் மறந்துட்டு திரும்ப என் கூட வந்துட்டீங்கன்னா நாம் 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி தப்பாக அப்ரோச் பண்ணவும் கடுப்பாகிடுற ஹீரோயின் அவனை அடிக்கக்கூடாத இடத்துல அடித்து ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. ரொம்ப நேரமாக ஹீரோயினை காணும்னு சொல்லி ஹீரோ தேடிட்டு வரும்போது, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் ஒன்றும் நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது, பார்த்தீங்களா என்னை எப்படி அடிச்சு போட்டு போயிருக்கான்னு, அவளோட ஃபுல் டார்கெட்டும் பணம் மட்டும்தான், ஸோ உங்ககிட்ட இருந்து அவள் பணத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறான்னு தப்பாக போட்டு விடுறான். யார் எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தெரியும், ஸோ இதுக்கப்புறம் என் கண்ணுக்கு முன்னே வந்துடாதன்னு சொல்லி அவனை அடித்து விரட்டி விட்டுட்டு, செல்லமே உனக்கு எதுவும் ஆகலைல்ல நல்லா இருக்கியான்னு கேட்க ஹீரோயின் கோவப்படுறா. ஏன் என்னாச்சு, உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் நிம்மிக்கும்னு ஹீரோயின் ஆரம்பிக்கும் போதே புரிஞ்சுக்கிற ஹீரோ, நீ நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்கு நடுவுல எதுவும் இல்ல, அவ என்கிட்ட உதவி கேட்டா, நானுமே கொஞ்சம் பாவப்பட்டு அவளை அழைச்சிட்டு போகும்போதுதான் என்னோட பிஏ ரொம்ப நேரமா உன்னை காணும்னு சொன்னாரு, நான் அவளை அப்படியே விட்டுட்டு உன்னை தேட ஆரம்பிச்சிட்டேன்னு ஹீரோ சொல்ல, தேவையில்லாம என் தங்கத்தை நான் சந்தேகப்பட்டுட்டேன்னு சொல்லி ஹீரோயின் மன்னிப்பு கேட்கவும், பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு ஹீரோ சொல்றான். வேண்டாம் வேண்டாம், நான் ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணுங்கிறதுனால என்னோட பிரச்சனைகளை நானே பார்த்துப்பேன், ஈவன் ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகிருவேன்னு ஹீரோயின் சொல்லவும், ஓ அப்படியா ரொம்ப நல்லது, அப்ப இதுக்கப்புறம் நீ தான் என்னையுமே பத்திரமா பாத்துக்கணும்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் ரொம்ப வெக்கப்படுறாங்க.
இப்படி உங்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கதை பார்த்து செம்ம கடுப்பாகிடுற நிம்மி எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு ஹீரோவை ஆட்டைய போடணுங்கிறதுக்காக அவங்க கூட ரொம்ப க்ளோஸா பழக முயற்சி பண்றா. பட் இது நம்ம ஆளுக்கு ரொம்பவே ஆக்வர்டா இருக்கு. அப்பதான் அந்த பார்ட்டிக்கு நிம்மியோட அப்பாவுமே வராரு. ஹீரோயின் பார்த்துட்டு இவரை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லவும், ஆமா ஆமா கிட்டத்தட்ட நீங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கீங்கன்னு ஹீரோ சொல்றான். எனக்குமே அப்படிதான் தோணுதுன்னு சொல்லி ஹீரோயின் அவர் யாரா இருப்பாருன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. மிஸ்டர் யான் நல்லா இருக்கீங்களா? ஆமா, என் பொண்ணு உங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் கான்ட்ராக்டுக்காக பணம் கொடுத்திருந்தாலாமே, எல்லாம் ஓகே தானே? அது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேணுமான்னு அப்பா கேட்க, என்ன பஞ்சாயத்துங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு கான்ட்ராக்டுக்காகலாம் எனக்கு $100 மில்லியன் தரல. என் ஃப்ரெண்டோட ப்ரீஷியஸான ஒரு பிரேஸ்லெட்டை பிச்சிட்டா, ஸோ அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்காக தான் பணம் கொடுத்தாலே தவிர மற்றபடி நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி எந்த பிசினஸ் கான்ட்ராக்டும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிடுறான். பாவம் நேனி அப்பா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி கோவப்பட்டு அவளை கன்னத்துல பலார்னு அரைஞ்சிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் தான். நான் அவளை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா பழி வாங்கியே அவன். அதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை. பிகாஸ் நீ தான் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். உனக்கு மட்டும்தான் அவளோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிற எல்லாமே தெரியும். ஸோ ப்ளீஸ் அவளை பத்தி ஏதாவது சொல்லுன்னு ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்கவும், பெருசா சொல்ற அளவுக்கு அவகிட்ட மைனஸ்னு எதுவும் கிடையாது. ஆனா அவ குடும்பம் ஒரு மாதிரி. அவ அம்மா அப்பா அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. முக்கியமா ஹீரோயினோட அண்ணன் கேம்லிங்க்கு அடிக்ட் ஆகி ஊரை சுத்தி நிறைய பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கி வச்சிருந்தான். ஸோ அதை அடைக்கிறதுக்காக தான் ஹீரோயினை அந்த ஊரோட வயசான தலைவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணாங்க. அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு தான் இந்த சிட்டிக்கு வந்திருக்கான்னு சொல்லிடுறான். இது ஒன்று போதும் எனக்கு, இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் எப்படியாவது ஹீரோயினை டேக்கிள் பண்ணி இந்த ஊரை விட்டு அனுப்புறேன்னு நிம்மி சபதம் போடுறா. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நிம்மியும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பிளான் பண்ண மாதிரி ஹீரோயினோட அண்ணாவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் என்ன, அவன் ஹீரோயின் கிட்ட காசு கேட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க, நானே இப்பதான் ஒரு கம்பெனில இன்டர்னா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட ஒத்த பைசா கூட இல்லைன்னு சொல்லவும், யாரை ஏமாத்த பாக்குற? நீ ஒரு பெரிய பணக்காரன் கூட பழகிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் உன்னை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். ஸோ ஒழுங்கா எனக்கு $1 மில்லியன் கொடு, இல்ல நான் உன்னை விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லவும், வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த 40,000 ரூபாய் எடுத்து கொடுக்கவும், இதெல்லாம் பத்தாது, $1 மில்லியன் வேணும். இப்ப மட்டும் நான் கேட்ட காசை நீ கொடுக்கலனா அப்புறம் நான் நம்ம ஊர் தலைவர்கிட்ட மாட்டி விட்டுருவேன். உடனே வந்து உன்னை இங்க இருந்து கடத்திட்டு போயிடுவான்னு சொல்லி மிரட்டுறான். பாவம் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துடுற நம்ம ஹீரோவோட கசின் உடனே அவருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரியும் ஆளுக்கிட்ட எவனோ கலாட்டா பண்ணிட்டு இருக்கான், பெரிய பிரச்சனை போல, ஸோ சீக்கிரமா வான்னு சொல்லவும், நம்ம ஆளு பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக பறந்து பாஞ்சி ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இவன் தான் உன்னோட பணக்கார பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, தன்னால ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவன் பிசினஸ்ல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, இல்ல இவர் தான் என் பாய் ஃப்ரெண்ட், பட் இவர் ஒரு சாதாரண டிரைவர்னு ஹீரோயின் பிளேட்டை மாட்டிடுறா. ஓ, இப்படி ஒருத்தனை லவ் பண்றதுனால தான் நீ டெய்லி விதவிதமான லக்ஸூரியஸான கார்ல போயிட்டு இருக்கியா? நான் கூட இவன் ரொம்ப பெரிய பணக்காரன்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே, பேசிக்கா நான் ரொம்ப நல்லவன், யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன். பட் இப்போ எனக்கு நிறைய காசு தேவைப்படுது. நான் கேட்ட காசை நீ கொடுத்துட்டீன்னா நீ இங்க இருக்கிற விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்றான். உனக்கு காசு தானே வேணும், என்கிட்ட நிறைய இருக்கு, வா தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அழைச்சிட்டு போய் ஹீரோவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து அண்ணங்காரனை கும்மாங்குத்தா குத்தி அடிச்சு துரத்திடுறாங்க. ஆரம்பத்துல பார்த்தோம்னா மேரேஜ் பண்ணிக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம இருந்த நம்ம ஹீரோ இப்போ தன்னோட ஒய்ஃபை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவளுக்காக வாழ்ந்து அவளை இப்படி நேசிக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுற அவரோட பாட்டி, இதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கடைசி வர ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஜியோ ஃபேமிலியோட பொண்ணான நிம்மியோட பர்த்டே இருக்கு. ஸோ நம்ம ஃபேமிலி சார்பா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. பட் ரொம்ப அப்செட் ஆகிடுற நம்ம ஹீரோயின், எனக்குமே இன்னைக்கு தான் பர்த்டே, பட் ஹீரோக்கு தெரியல போலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த பார்ட்டிக்கு போறா. அங்க மிஸ் நேனியை பார்த்துடுற ஹீரோவோட அம்மா, வாவ் நீ ரொம்ப அழகா இருக்க, உன்ன மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை தான் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அவனுக்கு 30 வயசு ஆகிடுச்சு, நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்க, வயசுல என்ன ஆண்டி இருக்கு, அது ஜஸ்ட் நம்பர், அவ்வளோதான், மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு சொல்லவும், கேட்டுட்டு கடுப்பாகிடுற எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவளை தனியா கூப்பிட்டு, நீ என்னதானே காதலிச்சிட்டு இருந்த, உனக்காக நான் எவ்வளவோ கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்தேன், ஆனா இப்ப நீ என்னை கழட்டி விட்டுட்டு பணக்கார ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்க,
ஹீரோயினை விட நான் பெட்டரா இருக்கேன்னு சொல்லி தானே நீ அவளை கழட்டி விட்டுட்டு என் கூட வந்த. அதே தான் இப்போ நான் ஃபாலோ பண்றேன். உன்னை விட ஹீரோ ரொம்ப நல்லவனா இருக்கான், பணக்காரனா இருக்கான். ஸோ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையில செட்டில் ஆக போறேன். இதுக்கப்புறம் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் கடைசி வரை நீ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு சொல்லி போயிடுறா. தென் தன்னோட அம்மா அப்பா கிட்ட ஹீரோவோட அம்மாவை இன்ட்ரோ பண்ணி வைக்கவும் அவங்க நிம்மிய பொண்ணு கேட்குறாங்க. பட் உங்க பையன் ஹீரோ ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அது உண்மையானு கேட்க, பணக்கார வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. ஒரு வயசு வரைக்கும் நம்ம பசங்க அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாம தான் ஒரு நல்ல பொண்ணை பையனை பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்காக தான் இப்ப நான் உங்ககிட்ட பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லவும், இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்னன்னு புரியாம நிம்மியோட அம்மா அப்பா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அப்ப இங்க நம்ம ஹீரோயின் எனக்கு கால் வலிக்குது, தூக்கமா வருதுன்னு சொல்ல, நான் இருக்கிற வரை என் செல்லத்தை கஷ்டப்பட விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கைத்தாங்களா அல்லேக்கா தூக்கிறவும் அங்க இருக்கிற எல்லாரும் வியந்து பாக்குறாங்க. மைசன், என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்காக நான் இங்க பொண்ணு கேட்டுட்டு இருந்தா நீ வேற ஒரு பொண்ணை தூக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு அவளை கீழே இறக்கி விடுன்னு அம்மா சொல்ல, ஹீரோயின் எனக்கு யாரு என்ன, நான் அவளை எந்த அளவுக்கு நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, என்னோட வாழ்க்கை என்னோட உரிமைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். என்னங்க ஆண்டி, உங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ அவன் வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கான்னு நிம்மி கேட்கவும், நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோவை ஃபாலோ பண்ணி வராங்க. அப்போ நிம்மி மேல சமக்கடுப்புல இருந்த அவளோட பாய் ஃப்ரெண்ட் காரை விட்டு ஏத்திடுறான். தலையில அடிபட்டு பயங்கரமான பிளட் லாஸ் ஆகிடுது. உடனே அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. உங்க பொண்ணுக்கு நிறையவே பிளட் லாஸ் ஆகிடுச்சு, ஸோ இப்போ உடனே பிளட் ஏற்றி ஆகணும், சீக்கிரமா ஏ நெகட்டிவ் பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு பி பாசிட்டிவ், என் ஒய்ஃபுக்கு ஓ பாசிட்டிவ், அப்புறம் எப்படி எங்க பொண்ணுக்கு ஏ நெகட்டிவா இருக்கும்னு கேட்டு அப்பா ஷாக் ஆகிடுறாரு. சார், இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, உங்க பொண்ணை காப்பாத்தியே ஆகணும், வேணும்னா இந்த ரிப்போர்ட்டை பாருங்கன்னு சொல்லி தரவும், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, இவ நிஜமாவே நம்ம பொண்ணு தானான்னு தெரியாம அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இப்படியே பேசிட்டு யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி நிம்மியை காப்பாத்திடுறான். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் தரான். உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்க, என்ன உண்மையா நேசிச்சு எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற ஒருத்தரை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்னு சொல்லி ஹீரோயின் ஹக் பண்ணி ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா நிம்மி தன்னோட பொண்ணா இல்லையான்னு சந்தேகப்பட்ட அவளோட அப்பா அவ பிறந்த ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்க்கும்போது தான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலே இல்ல, அங்க இருந்த எல்லா டீடைல்ஸும் காணாம போச்சுங்கிற உண்மை தெரிய வரவும், ஒரு முக்கியமான பிசினஸ் டீலுக்காக வெளியூருக்கு போயிருந்த போதான் நம்ம குழந்தை பிறந்தா, மேபி அங்கே ஏதாவது குழந்தை மாறி இருக்குமோ, பாவம் இப்ப நம்ம குழந்தை எங்க இருந்து எப்படி கஷ்டப்படுறாங்கிறதே தெரியல. மேபி நாம சந்தேகப்படுற மாதிரி நிம்மி நம்ம குழந்தையா இல்லைனாலும் பரவாயில்ல, இத்தனை வருஷமா நம்ம பொண்ணு மாதிரி தான் வளர்த்துட்டோம், ஸோ அவளுக்கு உண்டான ஷேரை நாம கொடுத்துட்டு அவளையுமே பத்திரமா பார்த்துக்கலான்னு முடிவு பண்றாங்க. அதுவே இங்க நிம்மி பார்த்தோன்னா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவை எப்படி உஷார் பண்ணலான்னு யோசிக்கும் போது ஹீரோயினோட அப்பாவும் அண்ணாவும், அதாவது இவங்க தான் உண்மையாவே நிம்மியோட அம்மா அப்பா, அவங்க உள்ள வந்து, என் செல்லம் நல்லா இருக்கியா, நல்லா வசதியா வாழ்ற போலன்னு கேட்க, நீங்க யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறா. நான் தான் உன்னோட உண்மையான அப்பா, சில வருஷங்களுக்கு முன்ன நீ எங்களுக்கு பிறந்த, பட் என்னால் ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ண முடியல, அதனால உன்னை தூக்கிட்டு வரலான்னு அந்த ரூம்குள்ளே போகும்போது தான் உன் பக்கத்து பெட்டில் ஒரு பணக்கார குழந்தை இருந்தது. ஸோ என்னோட பொண்ணு ஒரு பணக்கார வாழ்க்கை வாழணும், உன்னை வச்சு ஃபியூச்சரில் நாங்களுமே செட்டில் ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த பணக்கார குழந்தைய நாங்கள் எடுத்துக்கிட்டு ஒன்று அந்த பணக்கார குழந்தையோட இடத்துல வச்சுட்டு வந்தோம். இப்போ நாங்கள் பிளான் பண்ண மாதிரி நீயுமே செட்டில் ஆகிட்ட. ஸோ ப்ளீஸ் உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதருக்கும் அண்ணாக்கும் ஏதாவது உதவி பண்ண, காசு கொடுன்னு கேட்டு கம்பல் பண்ணுறாங்க. இந்த உண்மை தெரிய வந்ததும் நிம்மியால தாங்கிக்கவே முடியல. ஒழுங்கா இங்க இருந்து போங்கடான்னு சொல்லி அவனுங்களை அடிச்சு துரத்தி விட்டுட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவனுங்க சொன்னதுதான் உண்மை. அதாவது நிம்மியோட உண்மையான அம்மா அப்பா அந்த பணக்கார கப்பிள்ஸ் கிடையாது, அவங்க நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா தான். இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வழக்கம் போல ஒருத்தர் இன்னொருத்தர் மேல பாசம் மலைய பொழிஞ்சிட்டு இருக்கும் போது, பாஸ் நீங்க ரெண்டு பேரும் தப்பான இல்லீகலான அஃபேர்ல இருக்கீங்கன்னு வெளியில மக்கள்லாம் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீக்கிரமா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஆகணும்னு பிஏ சொல்ல, இதுக்கப்புறம் நாம டிலே பண்ண வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் ஆகி ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற விஷயத்த பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிடலான்னு ஹீரோவும் ஹீரோயினும் முடிவெடுத்துடுறாங்க. இங்க பல குழப்பத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிற நிம்மி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு, நீ ஏமா ஸ்டெயின் பண்ணிக்கிற, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்னு அம்மா அப்பா சொல்லவும், எங்க இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிருக்குமோ, அதனாலதான் நம்மள காம் டவுன் பண்றதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க போலன்னு இவன் நினைச்சுக்கிறா.
இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம். உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ண உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயில வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க. எப்படியோ ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இவ பெருமூச்சு விடும்போது தான் டிவி நியூஸ்லலாம் 3 மாசத்துக்கு முன்னே நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிறத ஃபிளாஷ் நியூஸா போடவும் இவளால தாங்கிக்க முடியல. ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறா. பரவாயில்ல விடுமா, காதல் கல்யாணத்தெல்லாம் நம்ம கட்டாயப்படுத்தி பண்ணி வைக்க முடியாது. ஹீரோக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா அவ கூடயே சந்தோஷமா வாழட்டும். உனக்கு நான் வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அப்பா சொல்ல ஏத்துக்க முடியாத நிம்மி உடனே கிளம்பி வந்து ஹீரோவோட அம்மாவை மீட் பண்ணி, ஆண்டி உங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட தூக்கி கொடுத்துட்டீங்களேன்னு கேட்க, நான் எப்படியாவது அவங்க 2 பேரையும் பிரிச்சு ஒன்னை என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்கான முயற்சியுமே எடுத்தேன். பட் என்னால முடியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமான்னு அம்மா சொல்றாங்க. அப்படிலாம் என்னால் சாதாரணமாக விட்டுற முடியாது. இப்போ எனக்கு ஒரு பொருள் தேவைனா அதை நான் அடையிறதுக்கு நான் தான் முயற்சி பண்ணி ஆகணும்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவை லாக் பண்ணி கழுத்தில் கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். அவங்க உயிர் பயத்தில் தயவு செஞ்சு என்னை விட்டுருமான்னு கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இவ விடாம டைரக்டா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ மட்டும் இப்போ இந்த இடத்துக்கு வரலனா உன்னோட மாமியாரை நான் கழுத்தறுத்து போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டவும், கல்லானாலும் கணவன் மண்ணானாலும் மாமியார்னு சொல்லி அவங்கள காப்பாத்த ஹீரோயின் கிளம்பி வந்துடுறா. உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை, அப்புறம் எதுக்காக அவங்கள கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு விட்டுரு. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் அதை செஞ்சு தரேன்னு ஹீரோயின் சொல்லவும், எனக்கு நீ இப்ப சாகணும். நீ செத்தா மட்டும்தான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்னால வாழ முடியும்னு அவ சொல்லிடுறா. ஓகே, நான் உன் காலில் விழுந்து கேட்குறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் என்ன பண்ணிக்கோ. பட் அவங்கள விட்டுரு, ப்ளீஸ் விட்டுருன்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சவும், அப்போ உடனே என் பக்கத்துல வான்னு சொல்லி ஹீரோயினை தன்னோட சைடு இழுத்துட்டு மாமியாரை தள்ளி விட்டுடுறா. நாம என்னதான் கொடுமைப்படுத்தி இருந்தாலும் நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி ஹீரோயின் தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்றான்னு சொல்லி மாமியாருக்கு அவ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகுது. ஆனா என்ன, டூ லேட். இங்க நம்ம ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டதுனால இப்ப நீ செத்து போயே ஆகணும்னு சொல்லி அவளை மேலே இருந்து கீழே தள்ளிவிட ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்துடுற நம்ம ஹீரோவும் அவரோட பிஏவும் நிம்மிய தள்ளிவிட்டு லாக் பண்ணி ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. ஆனா அவ நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அதே நேரம் தன்னோட தப்பெல்லாம் உணர்ந்து ஹீரோயினோட மாமியாரும் திரும்பி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட மருமகளா ஏத்துக்கிட்டு ரொம்பவே அன்பா அக்கறையா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னால ஹீரோவை அடைய முடியாது. அதே நேரம் என்னோட பேரண்ட்ஸுக்கு ஹீரோயின் தான் அவங்க உண்மையான வாரிசுன்னு தெரிய வந்தா கண்டிப்பா எனக்கு சொத்துல எந்த ஷேர்ஸும் தரமாட்டாங்கன்னு சொல்லி ஜெயில இருக்கிற தன்னோட பாய் ஃப்ரெண்டை ரிலீஸ் பண்ணி அழைச்சிட்டு வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி, இப்போ ஒன்னால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். நான் போட்ட பிளான்லாம் கரெக்டாக நடந்துருச்சுன்னா நானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பெரிய பணக்காரங்களாகிடலான்னு சொல்லவும், அவனுமே செல்வாக்கு காசு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நிம்மியோட பேரண்ட்ஸை ஹீரோயினோட பேரண்ட்ஸை கடத்திடுறான். உன்னை இத்தனை வருஷமா சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்த எங்களுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்க, உங்களுக்கு அரசல் புரசலா உண்மை தெரியுங்கிறது எனக்கே நல்லா தெரியும். ஸோ எங்க உங்க பொண்ணு வந்துட்டா என்ன கழட்டி விட்டுருவீங்களோங்கிற பயத்துல தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஏன்னா என்னால காசு பணம் இல்லாத ஒரு சாதாரண வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே நேரம் ஹீரோயின் என்கிட்ட இருந்து ஹீரோவை பிரிச்சுட்டா. ஸோ இன்னொரு தடவை நான் அவகிட்ட தோத்து போக விரும்பல. அதனால இப்போ நான் உங்களை கொலை பண்ணிட்டா அப்புறம் சொத்துக்கள் எல்லாமே எனக்கு கிடைச்சிரும்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டை விட்டு அவங்க 2 பேரோட கழுத்தையும் நெரிக்க சொல்லிடுறா. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரிக்கும் போதுதான் உண்மை என்னங்கிற விஷயமே புரிய வருது. ஸோ ஹீரோயின் கிட்ட நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி உன்னோட உண்மையான பேரண்ட்ஸ் கிராமத்துல இருக்கிறவங்க இல்ல, நிம்மியோட அம்மா அப்பா தான்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் உடனே அவங்கள பார்க்கணும்னு சொல்றா. எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. பட் அவங்கள தான் நிம்மி கடத்தி வச்சிருக்கால. இது தெரியாம நம்ம ஹீரோ தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு விசாரிக்கும் போதுதான் உண்மை தெரிய வருது. அப்புறம் என்ன, காப்பாத்துறதுக்காக குடும்பமே கிளம்பி ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. நிம்மி வசமா மாட்டிக்கிறா. பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட உண்மையான பேரண்ட்ஸை பார்த்துட்டோங்கிற சந்தோஷத்துல ஹீரோயின் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. ஐயோ இது என்ன புது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல, ஹீரோயின் இப்ப 2 மந்த் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லவும் ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பத்தாவதுக்கு நிம்மியோட பேரண்ட்ஸ் கிட்ட ஹீரோயின் தான் உங்க உண்மையான பொண்ணுன்னு சொல்லவும் அந்த இடத்துல இன்னும் சந்தோஷம் அதிகரிச்சு எல்லாரோட முகத்திலையும் சிரிப்பு தாண்டவம் ஆட ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, ஒரே ஜாலி தான்.
இன்னொரு சைடு பிரெக்னெண்டா இருக்கிற நம்ம ஹீரோயினை மொத்த குடும்பமுமே சேர்ந்து தாங்குன்னு தாங்கி பத்திரமா பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஹீரோயினுக்கு மென்டாலிட்டி பெயினுமே வருது. உடனே அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டா முடியுது.